ஓகே, ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிவில் 3Dயோட பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரம் பாயிண்ட்ஸ்லேருந்து உங்கள் டேட்டா ஆரிஜினேட் ஆகும். அதுக்கு மேலே தான் நீங்கள் டின் சர்ஃபேஸ் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த டின் சர்ஃபேஸ்க்கு மேலே அலைன்மெண்ட்ஸு, ப்ரொஃபைல்ஸு, கிரேடிங் குரூப்ஸு, பிரேக் லைன்ஸு, காரிடோர்ஸு, பைப் லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டின் சர்ஃபேஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அப்போ அது ப்ரிட்டி மச் தட்ஸ் பேசிக்லி நீங்கள் சிவில் டிசைன் சிவில் 3D இங்கே யூஸ் பண்ணுறதுக்கான பர்பஸ் அது மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று AutoCAD பாயிண்ட்டு, இன்னொன்று COGO கோஆர்டினேட் ஜியாமெட்ரி அப்படின்றது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி போட்டேன் அப்படின்னா நம்ம பாயிண்ட் க்ரியேட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி PT அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா பாயிண்ட் ஸ்டைல் வரும். ஸோ இதுக்குள்ளார நீங்கள் போய்ட்டு பாயிண்ட் ஸ்டைல் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ என் பாயிண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சைனோ இல்லை பாக்ஸோ சர்க்கிளோ அதுமாரி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஃபார் சேக் நான் ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் பாயிண்ட் அப்படின்னு போட்டுட்டு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு லொக்கேஷனை கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு அங்கே பாயிண்ட் கிடச்சிரும். இப்போ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AutoCAD பாயிண்ட். இது சிவில் 3D பாயிண்ட் கிடையாது. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸோட டேட்டா இவ்வளோ தான், இந்த பாயிண்ட்ஸை பற்றியான இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். ஒன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலர் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் என்ன கலரில் இருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது பை லேயர்னால் லேயருக்குள்ளாருந்து வரும். அண்ட் அதேமாரி எந்த லேயர், ஸோ இந்த பாயிண்ட் எந்த லேயருக்குள்ளார இருக்குது, அதுக்கப்புறம் லைன் டைப்பு, லைன் ஸ்கேலு, இந்தமாரி விஷயங்கள்லாம் இருக்கும். இது கீழே நீங்கள் ஜாமெட்ரியில் டேட்டா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் XYZ இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான், பாயிண்ட்டோட லொக்கேஷன் மட்டும்தான். ஸோ இதுதான் AutoCAD பாயிண்ட் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம இந்த COGO பாயிண்ட் அப்படின்றது கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. கோஆர்டினேட் ஜியாமெட்ரியை பற்றி பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நீங்கள் பாயிண்ட்ஸ் இருக்கும், லெஃப்ட் சைடில் டூல் ஸ்பேஸில் இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த டூல் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அந்த பெரிய பட்டன் ஒன்று இருக்கும் டூல் ஸ்பேஸ்ன்ட்டு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூல் ஸ்பேஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 டேப் இருக்குது. ப்ராஸ்பெக்டர், செட்டிங், சர்வே, டூல் பாக்ஸ்ன்னு இருக்குது. இந்த டேப்ஸும் உங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னீங்கன்னா மேலே போனீங்கன்னா இந்த 4 பட்டன் இருக்க பாருங்கள். இந்த 4 பட்டன் தான் இந்த 4 டேபு. இது நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு அந்த டேப்ஸ் எல்லாமே விசிபிளாக இருக்கும், இல்லை ஹைட் ஆகும். இவ்வளோ தான் இதில். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ப்ராஸ்பெக்டர் போய்ட்டு அண்ட் ப்ராஸ்பெக்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அதுக்குள்ளே இருக்கும். அண்ட் ஸோ இப்போ அதுக்குள்ளார நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ பாயிண்ட்ஸை நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைஅவுட் டூல் பார் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நீங்கள் கைஸ் நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணாலும் சரி, நீங்கள் அதோட இன்டர்ஃபேஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸை கரெக்டான நேமில் நீங்கள் படிச்சுக்கோங்க. இது பேர் ஃப்ளைஅவுட் டூல் பார். அதேமாரி இந்த இன்டர்ஃபேஸ்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் இருக்குது. இது என்னென்னா நாளைக்கு ஏதோ ஒரு இஷ்யூ வருது, இதை பற்றி கொஷின் இருக்குது உங்களுக்கு, இது கிரேட் அவுட்டாக இருக்குது, ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோரமில் போய் கேட்டிங்க அப்படின்னா இந்த நேம் கரெக்டாக சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பேர் ஃப்ளைஅவுட் டூல் பார். ஸோ இந்த டூல் பார் இதுக்கப்புறம் நீங்கள் ரைட் சைடில் போனீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இது பேர் டாக் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறது ரிப்பன் இன்டர்ஃபேஸ். இந்த ரிப்பன் இன்டர்ஃபேஸ்குள்ளே ட்ராப் டவுன் அப்படின்றது, அந்த டூல்ஸ் ஃப்ளோ ஆக்கி வர்றது ட்ராப் டவுன் அப்படின்றது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட் இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாயிண்ட் க்ரியேஷன், மேனுவலாக ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறது. இதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வேயர்ஸ் தான் முக்கால்வாசி இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளோ உங்களுக்கு சிவில் 3Dயோட ஃப்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதாவது எப்படி சிவில் 3Dயில் மக்கள் ஒர்க் பண்ணுவாங்க, ஆஸ் அ கம்பெனியாக ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்வே டீம் இருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா போய்ட்டு ஃபீல்டில் போய்ட்டு நேச்சுரல் சர்ஃபேஸு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் இதெல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது பேசிக்லி ஃபீல்டில் போய்ட்டு தியோட்லைட்டோ டோட்டல் ஸ்டேஷனோ வச்சுட்டு அவங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது. ஸோ லீடர் இதெல்லாத்தையும் வச்சு அவங்க ஸ்டாஃப் வச்சுட்டு இது பண்ணுவாங்க, டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த கலெக்ட் பண்ணுற டேட்டாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து இப்போ லைக்காவோ ட்ரெம்பிளோ அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா FBK, CSV, SBKனா ஃபீல்ட் புக் ஃபைல், அதுக்கப்புறம் PDF அண்ட் PDF முக்காசி இருக்காது, அண்ட் XLS இந்தமாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் உங்களுக்கு ஃபைல் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த கிடைக்கிற ஃபைல் அவுட்புட்டை சிவில் 3Dக்குள்ளார 2 விதமாக ஸ்டோர் பண்ண முடியும். ஒன்று சர்வே டேட்டாபேஸ் அப்படின்றது. இது இந்த பர்டிகுலர் டுட்டோரியலில் இருக்காது. நம்ம செப்பரேட்டாக சர்வேயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் டுட்டோரியல் ஒரு மாடியூல் ஒன்று வரும். ஸோ அதில் இது டீட்டெயில்டாக நம்ம பேசுவோம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே இம்போர்ட் பண்ணுறது. இந்த CSV ஃபைலு, ஃபீல்ட் புக் ஃபைல் இது எல்லாத்தையுமே டைரெக்டாக நம்ம இம்போர்ட் பண்ணுறது. ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டுனாலுமே இது வரைக்குமே முக்கால்வாசி சர்வேயரோட ஒர்க்கு முடிஞ்சிடும். அவங்க இதுக்கு மேலே முக்கால்வாசி பண்ண மாட்டாங்க. பட் சம் கேஸஸில் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
அந்த கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அவங்களே அசம்பிள் பண்ணி கொடுத்துருவாங்க. நெட்வொர்க் கிரியேட் பண்ணி கொடுக்குறது அண்ட் அவுட்லைனிங் பண்ணுறது, பவுண்டரிஸ் கிரியேட் பண்ணுறது, இந்தமாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களே கிரியேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் அவங்க போயிருக்கிறாங்க, ஃபீல்டில் என்ன இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் அது எல்லாமே அவங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கப்புறம் வர்றது தான் சிவில். ஸோ இப்போ இங்கே கொடுத்த அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு டின் சர்ஃபேஸ் மாரி கிரியேட் பண்ணுறது, கான்டூர் சர்ஃபேஸ் அந்தமாரி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு மேலே அலைன்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது அண்ட் ரோட் நெட்வொர்க்ஸ் இது எல்லாமே அதுக்கு மேலே தான் அவங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்வேயரோட ஒர்க்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து சிவில் இன்ஜினியரிங்கோட ஒர்க் வருது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணுற விண்டோவில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டில் இருந்து இந்த டூல் வரைக்கும் வந்து சர்வேயர்ஸ் வந்து மேனுவலாக பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எங்கேயோ போய் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், இந்த பாயிண்ட் கிரியேட் பண்ணது நம்மளுக்கு தெரியாது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும், நீங்கள் வந்து கமெண்ட் லைனில் வந்து பாயிண்டோட டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேச்சுரல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் பாயிண்ட்ஸ் AutoCAD பாயிண்ட் கிரியேட் பண்ணுறப்ப இந்த இன்ஃபர்மேஷன் கேட்கல. நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் எலிவேஷன். ஸோ இது வந்து என்ன எலிவேஷனில் இருக்கணும் அப்படின்றது. ஸோ இதுவும் ப்ரீவியஸ் டைமில் நான் கேட்கல. ஸோ 20 நான் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கண்டினியூஸ் டூல், நீங்கள் கண்டினியூஸாக பாயிண்ட் கிரியேட் பண்ணிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ அந்த லொக்கேஷன் எங்கே நான் இருக்குதுனோ அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இது என்னென்ன 2 டிஃப்ரெண்ட் ஸ்கேலில் இருக்குது. இதுக்கு AutoCAD பாயிண்ட் வேறு ஸ்கேலில் இருக்குது, இது வந்து வேறு ஸ்கேலில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உள்ளார இருக்குது, அந்த பாயிண்ட் இருக்குது, ஜஸ்ட்டு கண்ணுக்கு தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த AutoCAD பாயிண்ட்டை இப்போதைக்கு வந்து நம்ம டெலீட் பண்ணிடுவோம். டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சிவில் 3D பாயிண்ட்டை நம்ம ஃபோக்கஸ்க்கு கொண்டு வருவோம். ஏன்னா AutoCAD பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ வந்து சிவில் 3D பாயிண்ட்டை நம்ம ஃபோக்கஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் டெலீட் பண்ணிவிட்டேன். மிடில் மவுஸ் பட்டனை ட்வைஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஜூம் எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஸோ ஜூம் எக்ஸ்டெண்ட்னா அந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி பார்த்ததை விட நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். பாயிண்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும், பாயிண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஸ்டைல் இருக்கும், பாயிண்ட் லேபிள் ஸ்டைல் இருக்கும். இந்தமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். பாயிண்ட் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அதுமாதிரி பாயிண்ட் ஸ்டைல், எனக்கு இந்தமாரி ஸ்டைல் வேணாம், எனக்கு வேறு ஸ்டைல் வேணும் ஸோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுமாதிரி பாயிண்ட் ஸ்டைல் மாறிடும். அதேமாதிரி பாயிண்ட் லேபிள், எனக்கு இந்த மாதிரி வேணாம், எனக்கு வந்து எலிவேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் வேல்யூ நம்ம என்டர் பண்ணியிருக்கோம், எலிவேஷன் என்டர் பண்ணியிருக்கோம், எனக்கு அந்த 2 இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா அதுவும் இங்கே வந்துடும். அதேமாரி லாக்டு பாயிண்ட்ஸ். ஸோ பாயிண்ட்ஸை லாக் பண்ணணுமா, டூல் டிப் உங்களுக்கு வேணுமா, ஸோ இந்தமாரி வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஜியாமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து XYZன்னு இருக்காது, இங்கே வந்து ஈஸ்டிங், நார்த்திங் அண்ட் பாயிண்ட் எலிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். நம்ம ஏதோ ஒரு இடத்துலேருந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பண்ண இடத்துலேருந்து இது இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட COGO பாயிண்ட்டுக்கும் நம்மளோட சிவில் 3D பாயிண்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ ஜென்ரலாக சிவில் 3D பாயிண்ட்ஸுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. மொத்தமாக எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஃபியூ மில்லியன் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இந்த ட்ராயிங்குள்ளே ஈச் ட்ராயிங்குள்ளே வைக்கலாம். அண்ட் அதேமாரி இந்த டூல்ஸ்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இந்த கிரியேஷன்ஸ் எல்லாமே வந்து COGO பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது தான். பட் இதில் லாஸ்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இது வந்து இம்போர்ட் பாயிண்ட்ஸ். ஸோ முக்கால்வாசி ஒரு சிவில் இன்ஜினியராக சிவில் 3Dயில் முக்கால்வாசி சிவில் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட இடம் வந்து pretty much இம்போர்ட் பண்ணுறது தான். ஸோ அவங்க வந்து பாயிண்ட் கிரியேஷன் வந்து ரேரான ஒரு கேசஸ் தான். ஸோ இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த டயலாக் பாக்ஸ் வந்துடும். இதில் நீங்கள் ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேட்டா செட் ஃபோல்டர் இருப்போம். இது நான் உங்களுக்கு தரேன் நான். ஸோ இதில் PENZD NS பாயிண்ட்ஸ் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிப்போம். இது பாயிண்ட் நம்பர் ஈஸ்டிங், நார்த்திங், Z ஃபார் எலிவேஷன், D ஃபார் டிஸ்கிரிப்ஷன், NSனா நேச்சுரல் சர்ஃபேஸ். இந்த நேமிங் கன்வென்ஷனுக்கு பின்னாடியுமே வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தடாலஜி வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை பற்றியும் வந்து நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அண்ட் மேக் ஷூர் நீங்கள் வந்து கீழே வந்து ஃபார்மேட் நீங்கள் கரெக்டான ஒரு ஃபார்மேட் பிக் பண்ணுங்கள், இல்லைனா அந்த டேட்டா வந்து தப்பான ஒரு டேட்டாவாக மாறிடும். ஸோ இப்போ பாயிண்ட் நம்பர் ஈஸ்டிங், நார்த்திங் எல்லா வேல்யூமே இதுக்குள்ளார வந்துடுச்சு. அண்ட் இதை டேரெக்டாக நீங்கள் பாயிண்ட் குரூப்ஸ்குள்ளார போயிடலாம். பட் பாயிண்ட் குரூப்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ அது பண்ணுறப்ப அது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தெரியாத உடனே மிடில் மவுஸ் பட்டன் ட்வைஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் வியூவர் அப்படின்ட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ வித்தின் சிவில் 3Dக்குள்ளார நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா பிகாஸ் சிவில் 3D வந்து இட்ஸ் மோர் லைக் காம்பினேஷன் ஆஃப் 2D ஸ்பேஸ் கம்பைன்டு தான் அது. ஸோ இங்கே நம்ம ரொட்டேட் பண்ணணுன்ற அவசியமே தேவையில்லை. எல்லாத்தையுமே ரொட்டேட் பண்ணுறது எல்லாமே ஆப்ஜெக்ட் வியூவரில் பார்க்கலாம். ஓகே, ஸோ வில் சி அகெயின் இன் நெக்ஸ்ட் ஒன் கைஸ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதேமாரி இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போட்ட எல்லா பாயிண்ட்ஸுமே அதுக்குள்ளார இருக்கும். ஸோ அதுக்குள்ளார நீங்கள் போய்ட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் மாற்றுறது, பாயிண்டோட லொக்கேஷன் மாற்றுறது அண்ட் ஸ்டைல் மாற்றுறது, இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளார நீங்கள் பண்ணிக்கலாம். ஈஸியாக எக்ஸல் ஷீட் மாரி இதுக்குள்ளார பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதில் மீட் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சியர்ஸ்.